தியாகம். துளசி கேட்டிருக்காங்க, இந்த தியாகம் இல்லாமல் உலகம் இல்லை, இந்த தியாகம் இல்லாமல் இங்கு வாழ்க்கை இல்லை, தியாகம் இல்லாமல் இங்கு எவரும் இல்லை, தியாகம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றினுடைய தியாகம் தான் இன்னொன்று. இப்ப நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விதையின் தியாகம் என்னவா இருக்கும்? விதையின் தியாகம் மரம். அப்படி எடுத்துக்கலாங்களா? விதை தியாகம் செய்தால்தான் அங்க ஒரு மரம் இந்த பூமியில் இருக்கும், உருவாகும். ஒரு பூவின் தியாகம் காய், ஒரு காயின் தியாகம் கனி, மீண்டும் ஒரு கனியின் தியாகம் விதை. பாருங்களேன், ஓர் உயிர்னு சொல்றோம் தாவரங்களுக்கு. அவங்க பாருங்க, ஓரறிவில் அல்ல, பேரறிவில் வாழ்றாங்க இந்த பூமியில். இப்ப கடலின் தியாகம் என்னவா இருக்கும்? மழை. கடலின் தியாகம் மழை, மழையின் தியாகம் பசுமை, பசுமையின் தியாகம் குழுமை, குழுமையின் தியாகம் இனிமை தானே. இப்ப ஒவ்வொன்றிலுமே இந்த தியாகம் ரொம்ப கலந்திருக்கு. இப்ப தாயின் தியாகம் தானே நம்ம எல்லாருமே, இல்லைங்களா? இந்த உலகம் தியாகத்தின் மூலம் நம்ம இந்த பூமிக்கு வர்றோம். தாய்மையின் தியாகம் ஒரு குழந்தை அல்லது நாம், இல்லைங்களா? ஆனா தாய்மையின் தியாகம் பிறப்பு, இயற்கையின் தியாகம் இறப்பு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாய்மையின் தியாகம் பிறப்பு, இயற்கையின் தியாகம் இறப்பு. அது நமக்கு தியாகம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. இப்ப இந்த தியாகம் இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே இல்லை. எல்லாருடைய தியாகம் தான் இந்த சமுதாயத்தினுடைய மாற்றம், இந்த உலகினுடைய முன்னேற்றம். உழைப்பு தியாகம் கொடுக்கிறவங்க நிச்சயமா வாழ்க்கையில என்ன ஆவாங்க? இருந்துருவாங்க. சோம்பலை தியாகம் பண்றோம்னு வைங்க, என்ன ஆவாங்க? சோம்பலை தியாகம் பண்ணுனா அவங்க மிகப்பெரிய உழைப்பாளியா மாறுவாங்க, மிகப்பெரிய சாதனையாளரா மாறுவாங்க. தூக்கத்தினுடைய தியாகம் கடுமையான நோக்கம்ங்கிறாங்க. நம்ம இதையெல்லாம் சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணாம, அல்ல தியாகமே நம்ம பண்ண கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட எந்த ஒரு மாற்றமும் நிகழ்வதில்லை, நம்ம கிட்ட எந்த வித முன்னேற்றமும் வர்றதில்லை, நம்மை நோக்கி வர்றதே இல்லை. நம்ம எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்தோமோ, இன்னும் 10 வருஷத்துக்கு பின்னாலையும் நம்ம அப்படிதான் இருக்க போறோம். என்ன காரணம்னா, நாம் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக, ஆனா எல்லாத்தினுடைய தியாகத்தையும், எல்லாவற்றின் தியாகத்தையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப குறியா இருக்கோம். நல்லா சிந்தித்து பார்த்தீர்களானால் இந்த தியாகத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் செயல் ரீதியாக நம்ம செய்ய வேணும். இந்த தியாகத்தை வெறும் செய்தி வழியாக மட்டும் நம்ம அறிவில் சேர்த்து வச்சிருந்தோம்னா, நிச்சயம் அறிவுக்கு வேணா கொஞ்சம் அகங்காரம் கிடைக்கலாமே தவிர நம்ம வாழ்க்கைக்கு பெருமை கிடைக்க வாய்ப்பே இல்லை. இத சாந்தோக்கியாபா உபனிஷத்துன்னு ஒரு மிகப்பெரிய உபனிஷத்துல இந்த தியாகத்தை பத்தி சொல்றாங்க. நாஸ்தி வித்யா சமன் சச்சு, நாஸ்தி ராகா சமன் துக்கம், நாஸ்தி தியாகா சமன் சுகம்னு சொல்றாங்க. நாஸ்தி வித்யா சமன் சச்சு, நாஸ்தி ராகா சமன் துக்கம், நாஸ்தி தியாகா சமன் சுகம் என்று முடிக்கிறாங்க. இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா,
அறிவு அல்லது ஞானத்திற்கு சமமான கண் யாருக்குமே இல்லையா? இப்ப இந்த கண்கள் முகத்துல பொருளை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்ம எல்லாம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான கண் மனிதனுக்கு எதுவா இருக்க முடியுங்கிறாங்க உபநிஷத்துல. உண்மையான கண் அறிவா இருக்க முடியும் அல்லது ஞானமா இருக்க முடியும். அப்ப இந்த கண்களே இல்லாதவர்களுக்கு அறிவோ ஞானமோ இருக்காதுன்னு தானே அர்த்தங்க. இந்த கண்கள் என்பது உறுப்பு தான். ஆனா அந்த உறுப்புக்கு உன்னதமான சக்தி கொடுக்கிறது அறிவு ஞானம் தான். அதனால நாஸ்தி வித்யா சமம் சச்சு, அறிவு ஞானத்திற்கு சமமான கண் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதே போல நாஸ்தி ராகா சமன் துக்கம். பாருங்களேன், துக்கம்னு முடிக்கிறாங்க. எவர்கிட்ட எல்லாம் ஆசை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு துக்கமும் அவர்கள் கிட்ட இருக்கும்னு உறுதியா சொல்லிட்டாங்க. ராகா அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம் சமஸ்கிருதம். நாஸ்தி ராகா சமன் துக்கம். உங்ககிட்ட ஆசை கொஞ்சம் இருந்துச்சுன்னா துக்கம் எவ்வளவு இருக்குங்க? கொஞ்சம் இருக்கும். உங்ககிட்ட ஆசை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு துக்கமும் அதிகமா இருக்கு. உங்ககிட்ட ஆசை ரொம்ப இருக்கு, அப்ப உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தங்க? துக்கமும் அந்த அளவுக்கு. அடுத்தது பாருங்க, நாஸ்தி தியாகா சமன் சுகம். இந்த உலகத்திலேயே சுகம் என்று ஒன்று உள்ளதாமா. இந்த உலகத்தில் சுகம் என்று ஒன்றுதான் இருக்கு. அந்த சுகம் எப்படி கிடைக்குங்களாமா? தியாகம் செய்தல் மூலம் மட்டுமே கிடைக்கும். தியாகம் செய்தல் மூலம் மட்டுமே கிடைப்பதுதான் உண்மையான சுகம். நாஸ்தி தியாகா சமன் சுகம். இந்த உலகத்தில் அந்த சுகத்தை மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா சுகிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ரிக்வேதத்துல ஒரு இடத்துல சொல்றாங்க, பரோபகாரார்த்தம் இதம் தெய்வ சுகம். பாருங்களேன், பர உபகாரார்த்தம் இதம் தெய்வ சுகம். இந்த பர உலகத்தில் அல்லது இந்த பூலோகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகபட்சம் உடல் சுகத்தை மட்டும்தான் தேடி அலைகின்றீர்கள்ங்கிறாங்க. பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் தேடுதல் எதுவா இருக்கு? இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இதனுடைய சுகம் தேவையா இருக்குங்களா? இன்னைக்கு ஏதாவது நல்ல பாட்டு கேட்டா நல்லா இருக்கும், இதனுடைய சுகம் வந்துருச்சுங்களா? காதோட சுகம் வந்துருச்சு. இன்னைக்கு எங்கேயாவது கொஞ்சம் வெளியில போய் கொஞ்சம் அப்படியே இயற்கை காட்சிகளை அல்லது நமக்கு வேண்டியவங்களை பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் சுகம்னு இதனுடைய சுகம் வந்துருச்சுங்களா? என்ன ஒரே நாற்றமா இருக்கு, ஏதாச்சும் ஒரு நல்ல நறுமணத்தை சுவாசித்தா நல்லா இருக்குமே நினைச்சா இதனுடைய சுகம் வந்துருச்சுங்களா? இன்னைக்கு என்ன ஒரே களைப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் போய் நல்லா ஓய்வு எடுக்கலாமா, உறங்கிட்டு வரலாமா நினைக்கும் போது இதனுடைய சுகம் வந்துருச்சா இல்லைங்களா? இப்ப இந்த ஐம்புலன்களுடைய சுகத்தை மட்டும்தான் நம்மை அறியாமலேயே ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் தினத்துக்கு தினம் இதனுடைய சுகத்தை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். இதுகளையெல்லாம் சந்தோஷப்படுத்தினால் போதும், அந்த 24 மணி நேரத்துல நான் சந்தோஷமா இருந்தேன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில் சந்தோஷம் அது அல்ல. இதெல்லாம் வெறும் பழத்தினுடைய தோல் தான். இதெல்லாம் பழம் இன்னும் நம்ம சுவைக்கவே இல்லை, வெறும் தோலை மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளவு சுவையான நாடகத்தை நம்ம ஆடிட்டு இருக்கோம். இந்த தோலே இவ்வளவு சுவையா நமக்கு இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில பழத்தை நம்ம சுவைக்காம போயிடுவோமா இல்லைங்களா? அப்ப எப்ப இந்த தோலை தாண்டி இருக்கக்கூடிய உள் பழத்தை நம்ம எப்ப சுவைக்கிறது? தோல் என்பது இந்த சரீரம் சம்பந்தப்பட்ட எல்லா சுகமும், பழம் என்பது நம்முடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட சுகம். அந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட சுகத்தை நீங்கள் எப்போது அனுபவிக்க முடியும் என்றால், நீங்கள் எப்போது மற்றவருக்காக எதை தியாகம் செய்கின்றீர்களோ அப்போது நீங்கள் மன சுகத்தை, ஆத்ம சுகத்தை, தெய்வ சுகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுங்கிறாங்க. அதுதான் பர உபகாரார்த்தம் இதம் ஆத்ம சுகம் தெய்வ சுகம்.
தெய்வங்கள்லாம் அங்க ரொம்ப சுகமா இருக்காமா. எதனாலன்னா இந்த பூமியில ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களுக்காக எதையெல்லாம் தியாகம் செய்கின்றார்களோ அப்போது அங்கு தெய்வம் சுகமா இருக்காமா. அப்ப தெய்வத்தை சுகப்படுத்துவதும் கூட இங்கு மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்கின்ற தியாகம் தான். மண்ணுலகில் விண்ணுலக சுகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் எப்போதென்றால் தியாகம் எப்போதெல்லாம் மற்றவருக்காக செய்கின்றீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் அல்லது ஆன்மாவில் தெய்வ சுகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவ்வளவு ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா அடிப்படையாவே சொல்லிட்டாங்க. உண்மையான சுகத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தியாகம் செய்யுங்கள், தியாகம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தியாகத்தில் ஒவ்வொருத்தருடைய தியாகத்தினாலதான் உழைப்பு, ஒவ்வொருத்தருடைய உழைப்பினாலதான் இந்த உலகத்தினுடைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள். அப்ப எத்தனை முன்னேற்றங்களையும் எத்தனை மாற்றங்களையும் நம்ம பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாம் நமக்குள்ள இது வரைக்கும் என்ன தியாகம் பண்ணிருக்கோம், நமக்குள்ள நம்ம என்ன தியாகம் பண்ணிட்டோம், அல்லது என்ன தியாகம் மற்றவருக்காக அல்லது இந்த உலகத்திற்காக என்ன தியாகம் பண்ண போறோம். ஒவ்வொன்றின் தியாகம் தான் நம்மளை உயிர் வாழ வச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் ஆழமா உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். காற்றினுடைய தியாகம் தான் உயிர் மூச்சு. உண்மை இல்லைங்களா? இந்த காற்று தன்னை தியாகம் பண்ணிக்கலைன்னா நமக்கு உயிரே இல்லை, மூச்சே இல்லை. காற்றின் தியாகம் தான் உயிர் மூச்சு. நீரின் தியாகம் தான் நாம் தணிக்கின்ற தாகம். பயிரின் தியாகம் தான் நாம் சுவையா உண்ணுகின்ற உணவு. மரத்தின் தியாகம் தான் நாம் சுகமா படுத்துறோங்கிற கட்டில் அல்லது மெத்த அல்லது தலையண அல்லது போர்வை. இதெல்லாம் எங்கிருந்து வருது? ஒவ்வொன்றின் தியாகம் தானே. நம்ம பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளும், சீப்பு முதல் கொண்டு செருப்பு வரைக்கும் நம்ம பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளும் மற்றவரின் தியாகம் தானே, மற்ற பொருள்களினுடைய தியாகம் தானே. எத்தனையும் வாங்கி நம்ம சுகப்படணும் சந்தோஷப்படணும்னு நினைக்கின்ற நாம் என்னத்தை பெருசா தியாகம் பண்ணிட்டோம்? கண்டிப்பா இந்த கேள்விய இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே துளசி கேட்க வச்சுட்டாங்க. நம்முடைய தியாகம் இன்னையிலிருந்து எதுவா இருக்கும்? நம்ம கிட்ட நிறைய பணம் இல்லை, நிறைய மற்றவங்களுக்கு எல்லாம் கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து இந்தான்னு சொல்லி திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட நிறைய பணம் இல்லை. அல்லது ஒருவேளை நிறைய பணம் இருந்தா மட்டும் கேட்கறவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்து திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் மக்களை திருப்திப்படுத்த முடியாது. உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நீங்க கொடுத்தா கூட, ஐயா இந்த மாதிரி பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இன்னொரு இந்த கட்டை பை எடுத்துட்டு வந்திருப்பேனே, கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்கலாமே, ஏன்னா கொஞ்சம் கடன் எனக்கு அதிகமா இருக்கு, வாங்க வேண்டிய சில பொருள்கள் அதிகமா இருக்கும் பாருங்க. இல்ல தங்கத்தையே நீங்க கொடுக்குறீங்க. இப்ப பணம் திருப்திப்படுத்தாது. பொருள் தங்கம் ஒரு 10 கிலோ 20 கிலோ ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுக்கலான்னு நீங்க கொடுக்குறீங்க. அப்ப கூட அவங்களுக்கு திருப்தி வரும்னு நினைக்கிறீங்களா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டுல இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள அழைச்சிட்டு வந்திருந்தா அவங்களுக்கு 2-3 பவுன் சேர்த்து கிடைச்சிருக்குமே. சொத்தை எடுத்துக்கீங்க. நீங்க உங்ககிட்ட ஒரு 10 சென்ட் இருக்கு, ஒவ்வொரு சென்ட் நீங்க பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒவ்வொரு ஏக்கர் கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. வாங்குறவங்களுக்கு திருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மகராசன் எனக்கு 1 சென்ட் கொடுத்தாரு, 1 ஏக்கர் கொடுத்தாரு நினைப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. பக்கத்தில் இருக்கிற 1 ஏக்கரையும் சேர்த்து கொடுத்துருந்தா நான் அங்கேயும் இன்னும் நிறைய உபயோகப்படுத்துவேன். இன்னொரு சென்ட் சேர்த்து கொடுத்தா இன்னொரு வீடு ஒன்று கட்டியிருப்பேனே, பெரிய வீடு. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசை. அப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் பொருள் சொத்து இதையெல்லாம் நீங்க எவ்வளவு பெற்றாலும் கொடுத்தாலும் உங்களுக்கும் திருப்தி இல்லை, வாங்குறவங்களுக்கும் திருப்தி இல்லை. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்தே தீரணும். இப்ப இந்த பணமோ பொருளோ சொத்தோ இதெல்லாம் உங்களுதுன்னு நீங்க சொல்ல முடியுங்களா? இப்ப வேணா உங்க பேர்ல பத்திரம் இருக்கலாம், ஆனா 10 வருஷத்துக்கு முன்னால அது இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னால இப்படி நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி தோன்றியது முதல் கொண்டு
இந்த இடம் அல்லது நிலம் எல்லாமே இந்த பூமிக்கு தான் சொந்தமா இருக்கே வழிய அந்த மனிதர்கள் இடையில வந்து இது என்னோடது, இது உன்னுடையது, இப்படிதான் பண்ணிட்டாங்க. பணம் மட்டும் உங்களுதான். உங்களுதான் இருந்தா உங்களுடைய வயதிற்கு நீங்க ஆரம்பத்துல சம்பாதித்த அந்த பணம் உங்க பாக்கெட்ல அப்படியே தானே இருக்கணும். 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ இப்ப எங்க இருக்கு அதெல்லாம்? நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் இப்ப எங்க இருக்கு? யாராச்சும் ஒருத்தர்கிட்ட தானே இருக்கு. அவர்கிட்ட இருக்குமா? வச்சிருக்கவே முடியாது யாருமே. ரொம்ப பணத்தை அப்படியே வச்சிருந்தா அவங்க எதுவுமே உபயோகப்படுத்த முடியாது. இப்படித்தான் இது எதுவுமே நம்முடையதா இல்ல, உங்களுடையதா இல்ல. அப்ப இதையெல்லாம் கொடுத்து நான் தியாகம் பண்ணிட்டேன், என் இடத்த கொடுத்துட்டேன், என் வீட்டை கொடுத்துட்டேன், என் நகையை கொடுத்துட்டேன், என் பணத்தை கொடுத்துட்டேன்னு தயவு செய்து சொல்றது எல்லாமே அது உங்களுடைய தியாகம் கிடையவே கிடையாது. நீங்க தியாகம் பண்ணணும்னு விரும்பினால் எதெல்லாம் தியாகம் பண்ணலாம் தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க தியாகம் பண்ணணும்னு நினைச்சா உங்ககிட்ட எவ்வளவு அன்பு இருக்கோ அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து நீங்க சந்தோஷப்படுத்துங்க. அல்லது இந்த கோணத்துல கூட நீங்க சிந்திக்கலாம். தியாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னையிலிருந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை தியாகம் பண்ணலாங்களா? பிளீஸ், இன்னைக்கு மட்டும் நம்ம நினைச்சா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை நம்ம தியாகம் பண்ணலாம். உண்மையான தியாகம் என்பது அதுதான். அதுவும் முதல் நிலை தியாகம் என்பது அதுதான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை கொடுக்கிறது தான். கோபத்தை தியாகம் பண்ணிடுறது. அதே போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கவலைகள், தேவையே இல்லாத எவ்வளவோ கவலைகளை நம்ம வச்சிருக்கோம். எங்கேயோ நம்ம சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க, அவங்கள நினைச்செல்லாம் இங்க நம்ம கவலைப்படுறோம். அவங்களும் அங்க இருந்துட்டு நம்மை கவலைப்பட்டாங்கன்னா இந்த 2 இடம் கவலைக்குரிய இடமாகவும் 2 மனம் கவலைக்குரிய மனமாகவும் ஆயிடும். நம்முடைய கவலைகளை நம்ம தியாகம் பண்ணலாம், நம்முடைய ஆசைகளை தியாகம் பண்ணலாம், நம்முடைய வெறுப்புகளை தியாகம் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொறாமைகளை தியாகம் பண்ணலாம். இப்படி நம்ம எல்லோருமே தியாகம் பண்ணணும்னு நீங்கள் விரும்பினால், அல்லது நாம் எல்லோருமே தியாகம் பண்ண வேண்டும் என்று விரும்பினால், நம்மிடம் இருக்கின்ற கோபம், கவலை, ஆசை, வெறுப்பு, பொறாமை இவைகளை தயவு செய்து நாம் தியாகம் செய்வோம். இது சம்பந்தமா சொல்லும் போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அன்பா அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அளப்பரிய அன்பு, எண்ணிலடங்காத பாசம். ஆனா என்ன துரதிர்ஷ்டம், அவங்க 2 பேருமே விருப்பப்பட்டு திருமணம் செஞ்சுட்டாங்க. ஆனா ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி. அவங்களுக்கு 1 வருடம் போயிடுது. முதல் வருட திருமண அந்த நாள் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அத ரொம்ப சர்ப்ரைஸா எதையாவது ஒண்ணு பரிசை கொடுத்து அவங்கள ரொம்ப ஆச்சரியத்துல ஆழ்த்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த ஆண் அந்த பெண்ணை விரும்பி திருமணம் செய்ததற்கு காரணம் அந்த பெண்ணிடம் இருக்கின்ற தங்க நிற தலைமுடிதாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த முடி தங்க நிறமா இருக்கும். பார்க்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ரொம்ப அதிசயமான அற்புதமான தலைமுடி. அதனாலதான் விரும்பி அவர் திருமணம் பண்ணிட்டார். அதே போல இந்த பெண் அவரை விரும்பி திருமணம் செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா காந்தத்தை ஒத்த கண்கள், காந்த கண்கள், அந்த மாதிரி அவர்கிட்ட ரொம்ப அதிசயமான கண்கள். இதனாலதான் ஒருவர் விரும்பி திருமணம் பண்ணிட்டாங்க. இப்ப ஓராண்டு முடிஞ்சது. காலையில எழுந்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு பரிசு கொடுத்து அந்த திருமண நாளை கொண்டாடணும்னு முடிவு பண்ணி ரொம்ப திட்டம் போட்டு ஒவ்வொரு பொருள் வாங்கி வச்சுட்டாங்க. அதே போல இரவு 12 மணி முடியுது. 12:01 அடுத்த நாள் பிறக்குது. பிறந்த உடனே 2 பேருமே ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி வெட்டிங் டே, மகிழ்ச்சிகரமான
திருமண வாழ்த்துன்னு சொல்லி 2 பேரும் கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பரிசை மாத்திக்கிறாங்க. இந்த பெண், இந்த மனைவி அந்த கணவனுக்கு கொடுத்த பரிசு என்னன்னா, தங்கத்தால் கோல்டால செய்யப்பட்ட கண்ணாடி. அவருக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு ஃப்ரேம் எல்லாம் தங்கத்தால செய்யப்பட்ட ரொம்ப அழகான கண்ணாடிய பரிசா கொடுக்குறாங்க. வாங்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு உடனே அவர் கையில் இருந்த ஒரு பரிசு யானை தந்தத்தால் ஆன சீப்புங்க. ஏன்னா இவருக்கு காந்த கண்ணு, அதனால அந்த கண்ணுக்கு போட்டா இது அழகா இருக்குங்கிறதுக்காக தங்கத்தாலான ஃப்ரேம் உள்ள கண்ணாடி. அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தங்க நிற தலைமுடியை சீவுறதுக்காக சாதாரண சீப்புல எல்லாம் சீவக்கூடாது, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு தான் உனக்கு தகுதியா இருக்கும்னு அதுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே 2 பேரும் அந்த பரிசை பார்க்குறாங்க, அழறாங்க 2 பேரும். இவர் கேட்குறாரு, ஆமா இதை நீ எப்படி வாங்கின அப்படின்னு மனைவி கேட்குறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடித்த இந்த தங்க நிற தலைமுடியை வித்து தான் உங்களுக்கு அந்த தங்க ஃப்ரேம் பண்ண கண்ணாடியை நான் வாங்கி கொடுத்தேன்னு இந்த அம்மா சொல்றாங்க. அவரு சொல்றாரு, ஐயையோ இந்த கண்ணை நல்ல விலைக்கு போச்சு, அதனால இந்த கண்ணை கொடுத்து தான் உனக்கு நான் தங்கத்தாலான சீப்பை வாங்கினேன்னு சொல்றாரு. தியாகம் என்பது பாருங்களேன், சின்ன விஷயம்தான். ஆனா எதெல்லாம் பெரியதுன்னு மற்றவர்களும் இந்த உலகமும் எண்ணுகின்றதோ அதை ஒரு பொருட்டா எடுத்துக்காம தியாகம் செய்து ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்தி கொள்வதற்காக அவங்க முயன்றாங்க பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய தியாகம் என்றுதான் நம்ம நினைக்கணும். இது ஒரு சாதாரண கதை தான். ஆனாலும் கூட நம்ம வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு தியாகம் செய்வது. ஆனா அந்த தியாகத்தை எல்லாம் நம்ம தட்டி கழிச்சுட்டு வந்துட்டோம். என்ன காரணம்னா சுயநலம். இது எனக்கு பிடிக்கும், இது என்னோட சொத்து, இது எனக்கு பிரியமானது, இப்படி ஒவ்வொன்றையும் எனக்கு எனக்கு எனக்குன்னு நம்ம நினைக்க நினைக்க அந்த இடத்துல தியாகம் என்பது சிறிதளவு கூட இருக்காது. துக்கம் என்பது மட்டும்தான் இருக்கும். அதனால் நாம் ஒவ்வொருவரும் இன்று முதல் நம்மிடம் இருக்கின்ற கெட்ட எண்ணங்களை, கெட்ட சுபாவங்களை, கெட்ட பாவங்களை, கெட்ட செயல்களை, நம்மிடம் எதுவெல்லாம் தீயது என்று இருக்கின்றது அவைகளையெல்லாம் நாம் தியாகம் செய்து நாம் ஒவ்வொருவரும் அன்பானவராக, அமைதியானவராக, ஆனந்தமானவராக, ஆரோக்கியமானவராக இந்த உலகில் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நாம் நன்மையை மட்டுமே செய்து வருவோம். நன்மையை மட்டுமே நாம் சிந்தித்து வருவோம். நல்லதை மட்டுமே நாம் மற்றவரோடு பேசி வருவோம். இன்று முதல் நம்மிடம் இருக்கின்ற தீயவைகளை அனைத்தும் நாம் இன்று முதல் தியாகம் செய்வோம், தியாகம் செய்வோம், தியாகம் செய்வோம். சிவோம். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாத்துடைய அன்பான ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி.